ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம இட்லிக்கு எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இட்லிக்கு உளுந்து, அரிசி, உளுந்தை கொஞ்ச நேரம் ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் உளுந்துலேயே போட்டு ஆட்டி அதை எப்படி இட்லி சுடலாம் அப்படின்ற மெத்தடு, சிம்பிள் மெத்தடு இதுவும். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், எப்படி ஊற போடுறது அப்படின்றத. இப்போ இட்லி அரிசியை தலை தட்டி எடுத்துக்கணும். எந்த டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த டம்ளரில் எடுத்துக்கலாம். தலை தட்டி இந்த மாதிரி தலை தட்டி, நான் சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன். தலை தட்டி 6 டம்ளர் 8 டம்ளர் எடுத்துக்கலாம். நாலு 5 6 7 8 டம்ளர் எடுத்துக்கிட்டோம். 8 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டோம். இப்போ பச்சரிசி அதே மாதிரி தலை தட்டி 2 டம்ளர் எடுத்துக்கலாம். பச்சரிசி போட்டோம்னா இட்லி நல்ல வெள்ளையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி 2 டம்ளர் தலை தட்டி, போட்டுட்டோம். புழுங்கல் அரிசி 8 டம்ளர் போட்டிருக்கோம். பச்சரிசி 2 டம்ளர், எல்லாமே தலை தட்டி தான் எடுத்துருக்கோம். இதில் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உளுந்தோட அளவு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். உளுந்து நல்லா குமிச்சு எடுத்துக்கணும். இந்த டம்ளருக்கு நல்லா நிறையா தலை தட்டி எடுக்காமல் நல்லா குமிச்சு எடுத்துக்கணும். 2 டம்ளர் போடணும். இப்போ 2 டம்ளர் போட்டுட்டோம். 2 டம்ளர் போட்டுட்டு இப்போ இதை ஊற வச்சுக்கலாம், அரிசியையும் உளுந்தையும். இப்போ அரிசியையும் உளுந்தையும் கழுவிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அப்போ இட்லி இன்னும் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக வரும். உளுந்தையும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இனி நான் அரைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி அரைக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லிக்கு உளுந்தை ஃபஸ்ட்டு ஆட்டிக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் இன்னைக்கு வெளியில் போயிட்டதுனால கொஞ்சம் அதிக நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே தள்ளி தள்ளி விட்டு ஆட்டிக்கலாம். உளுந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஆட்டிக்கலாம். இப்போ டைம் 9 மணி ஆகுது. 9:30க்கு நம்ம உளுந்து ஆட்டுறதை நிப்பாட்டிடலாம். அதுக்குள்ளே அரை மணி நேரத்தில் உளுந்து நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம அரிசியையும் போட்டு ஆட்டிக்கலாம். தள்ளி தள்ளி விட்டு ஆட்டினோன்னா
உளுந்து நல்லா அரைஞ்சிரும், எல்லா உளுந்தும் நல்லா அரைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தள்ளி விட்டுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆன பிறகு நான் எப்படி உளுந்து பொங்கி வந்திருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசியை போட்டுட்டோம். இப்போ உளுந்தும் அரிசியும் சேர்ந்து அரையுது. இந்த மெத்தட் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரிசி அரைஞ்ச பிறகு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. உளுந்தையும் அரிசியும் சேர்த்து போட்டு ஆட்டியிருக்கோம். இதுலேயும் உப்பையும் சேர்த்து போட்டுடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, எப்பயும் போடுற மாதிரி. மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். உப்பு போட்டுட்டு உப்பு நல்லா கலக்கிற வரைக்கும் அதை கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். காலையில் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன். காலையில் எப்படி இட்லி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியான மெத்தட் இது. தோசையும் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா புளிச்சிருச்சு. உளுந்தையும் அரிசியும் சேர்த்து அரைச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இட்லி ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. தோசையும் ஊற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி ஆயிடுச்சு. இப்போ இட்லியை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா பந்து போல் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இட்லி.
நீங்களும் இதே அளவுகளோட இட்லிக்கு மாவு அரைச்சி இட்லி எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றலாம் சரிதா? தோசை இந்த பக்கம் வாடி ஒன்று யார் அங்கே ஒரு அழகு குறிப்பு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு தேன் சுகர் மூணையும் ஆட் பண்ணி நல்லா கட்டியாக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் கழித்து குளித்தோம்னா ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் போயிடும்.